அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் மாநில அளவிலான ஓவிய சிற்ப கலை காட்சிகள் நடத்தி வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2024-2025 ஆண்டிற்கான மாநில அளவிலான ஓவிய சிற்ப கலை காட்சிகள் நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. 2024-2025 ஆண்டிற்கான மாநில அளவிலான ஓவிய சிற்ப கலை காட்சிகளுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. அதற்கு முன்னால தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம். மாநில அளவிலான ஓவிய சிற்ப கலை காட்சி நடத்தி 50 சிறந்த கலைப்படைப்புகள் வழங்கும் கலைஞர்களுக்கு பரிசு தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்குதல். கலை பண்பாட்டுத்துறை நுண்ணியல் கலை பிரிவில் உள்ள கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவிலான ஓவிய சிற்ப கலைக்காட்சியினை மரபு வழி மற்றும் நவீன பாணி பிரிவில் தொடர்ந்து நடத்தி சிறந்த கலைப்படைப்புகள் வழங்கும் கலைஞர்களுக்கு பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கி வருகிறது. அவ்வகையில் 2024-2025 ஆண்டில் மாநில அளவிலான ஓவிய சிற்ப கலைக்காட்சி நடத்தி ஓவிய கலைப்பிரிவில் சிறந்த கலைப்படைப்புகள் வழங்கும் 36 வயதிற்கு மேற்பட்ட 15 மூத்த கலைஞர்களுக்கு தலா ரூபாய் 20,000 வீதமும், 35 வயதுக்கு உட்பட்ட 10 இளங்கலைஞர்களுக்கு தலா ரூபாய் 10,000 வீதமும், சிற்ப கலை பிரிவில் சிறந்த கலைப்படைப்புகள் வழங்கும் 36 வயதிற்கு மேற்பட்ட 15 மூத்த கலைஞர்களுக்கு தலா ரூபாய் 20,000 வீதமும், 35 வயதிற்கு உட்பட்ட 10 இளங்கலைஞர்களுக்கு தலா ரூபாய் 10,000 வீதமும் என 50 கலைஞர்களுக்கு ரூபாய் 8 லட்சம் மதிப்பில் பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளது. 2024-2025 நிதியாண்டில் மாநில அளவிலான ஓவிய சிற்ப கலை காட்சியினை நடத்திட ஏதுவாக முதற்கட்டமாக தமிழ்நாட்டினை சேர்ந்த ஓவிய சிற்ப கலைஞர்களிடமிருந்து ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களின் புகைப்படங்கள் பின்வரும் விதிமுறைகளின்படி வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் கலை பண்பாட்டுத்துறையின் இணையதளத்தில், அதாவது www.artandculture.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஓவிய சிற்ப கலை காட்சியில் கலந்து கொள்ள விரும்பும் கலைஞர்கள் தங்களின் புகைப்படத்துடன் கூடிய தன்விவர குறிப்புடன், அதாவது பெயர், பிறந்த தேதி, கலைப்பிரிவுகளில் பெற்றுள்ள கல்வி தகுதிகள், படைப்பின் தலைப்பு, படைப்பின் பெயர், தொலைபேசி எண் உள்ளிட்ட விவரங்களுடன் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களின் 10x12 சைஸ் 2 புகைப்படங்களை அனுப்பி வைக்க வேண்டும். கலைஞர்கள் மரபு வழி பிரிவிலோ அல்லது நவீன பாணி பிரிவிலோ என ஏதேனும் ஒரு பிரிவில் மட்டும் கலந்து கொள்ள வேண்டும். 1/1/2024 பின்னர் கலைப்படைப்பு படைக்கப்பட்டிருத்தல் வேண்டும். கலை பண்பாட்டுத்துறையின் வாயிலாக கலைச்சம்மல் விருது பெற்றவர்கள், கடந்த ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்தோர் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க கூடாது. தமிழ்நாட்டினை சேர்ந்த ஓவிய சிற்ப கலைஞர்கள் மட்டும் இதில் பங்கு பெறுதல் வேண்டும். ஆதார் அடையாள அட்டை நகல் இணைத்தல் வேண்டும். ஓவியர்கள் மற்றும் சிற்பிகளிடமிருந்து பெறப்படும் புகைப்படங்களில் கலை பண்பாட்டுத்துறையால் அமைக்கப்படும் தெரிவுக்குழுவின் மூலம் சிறந்த புகைப்படங்கள் மாநில அளவிலான ஓவிய சிற்ப கலை காட்சிக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டும் உரிய விவரங்கள் இவ்வலுவலகத்தினால் தெரிவிக்கப்படும். அதன் பின்னர் அசல் ஓவிய படைப்புகளும் சிற்பங்களும் பெறப்பட்டு கலைக்காட்சியில் வைக்கப்படும். கலைக்காட்சிக்கு வைக்கப்படும் அசல் ஓவிய சிற்ப படைப்புகளில் சிறந்த 50 கலைப்படைப்புகள் தெரிவுக்குழுவால் பரிசுக்கு தேர்வு செய்யப்படும். மேற்காணும் விவரங்களின் அடிப்படையில் உரிய தன்விவர குறிப்புடன் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களின் புகைப்படங்களை பின்வரும் முகவரிக்கு 30/11/2024 முன்பாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: இயக்குனர், கலை பண்பாட்டுத்துறை, தமிழ் வளர்ச்சி வளாகம், 2ஆம் தளம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 600002 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையென்றால் இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே ஓவிய சிற்ப கலைஞர்கள் மாநில அளவிலான இந்த போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை வெல்லலாம். இந்த விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணி இங்க கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க வாட்ஸ் நியூ அப்படிங்கிற கொஞ்சம் ஆப்ஷன் இருக்கு. இதுல கொடுத்திருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார் ஸ்டேட் லெவல் பெயிண்டிங் அண்ட் ஸ்கல்ப்சர் எக்ஸிபிஷன் ஃபார் த இயர் 2024-25. அதாவது மாநில அளவிலான ஓவிய சிற்ப கலை காட்சிக்கான விண்ணப்ப படிவம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். கலை பண்பாட்டுத்துறை 2024-2025 ஆண்டிற்கான மாநில அளவிலான ஓவியம் மற்றும் சிற்ப கலை காட்சி விண்ணப்ப படிவம். ஃபர்ஸ்ட்ல விண்ணப்பதாரரது புகைப்படம் ஒன்று ஒட்ட வேண்டும். அப்புறம் மாநில அளவிலான ஓவியம் மற்றும் சிற்ப கலைக்காட்சி திட்டத்தில் கலந்து கொள்ளும் கலைஞரின் பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும். கலைப்பிரிவு, வயது, தொழில்முறை கலைஞர்கள் அல்லது பாரம்பரிய கலைஞர்கள், கலை நிறுவனம், கல்லூரி, மாணவர், மாற்றுத்திறனாளி, பள்ளி விவரங்கள் போன்ற விவரங்கள் எல்லாமே எழுத வேண்டும். பிறந்த நாள் மற்றும் வயது, தொடர்பு எண், முகவரி மற்றும் மின்னஞ்சல், மாவட்டம் போன்ற விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. முக்கியமா கொஞ்சம் நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்ததுதான், பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கலைஞரின் கையொப்பமிட்டு இந்த விண்ணப்ப படிவத்தை மேற்சொன்ன முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். 30/11/2025
2024க்கு முன்பாக அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே ஓவிய சிற்ப கலைஞர்கள் மாநில அளவிலான இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசு பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.